இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த உலகத்தில் யாரும் ஒரு தன்னை குறை சொல்லக்கூடாது என்று கவனமாக இருப்பாங்க. யாராவது தன்னை பற்றி எதனா குறை சொல்லணும்னு வச்சிங்களேன், என்ன கோவம் வரும் தெரியுங்களா? சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒன்று உதாரணத்துக்கு யாரோ ஒருவர் ஒரு காரியம் செய்ய வச்சுக்கோமே, எப்பா இந்த காரியம் இப்படி சரியில்லைப்பா, இப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் என்ன கதிக்கு ஆளாகிறீங்கன்னு பாருங்கள். என்னை எப்படி சொல்லலாம்? அவன் நான் செஞ்ச காரியத்தை நீ தப்புன்னு எப்படி சொல்லலாம்? எப்படி இவன் குறை சொல்லலாம்? என் காரியத்தை குறை சொல்லி பாருங்க, தெரியும். உண்மைதானே? நான் சொல்றது மெய்யா பொய்யா? அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் யாவே இறைவன் இந்த குறை சொல்லும் நிலைக்கு உலக படைப்பின் பொழுதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நம்ம ஆழ்ந்து சிந்திக்க தவறும். நம்ம அது கடவுள் என்ன பண்ணுறாரு? 6 நாட்கள் இந்த உலகத்தை படைக்கிறார். கடவுள் ஒவ்வொன்றாக படைச்சிட்ட பிறகு பார்ப்பாரு, நல்லது என கண்டார். இந்த வார்த்தையை பாருங்க பார்ப்போம். கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு, யாவே எல்லாத்தையும் பார்க்குறாரு. நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்குது பார்க்குறாரு. தான் படைத்த படைப்புகள் அனைத்தையும் நல்லது என கண்ட கடவுள் ஒன்றைத்தான் நல்லது அல்ல என்று தன் படைப்பையே நல்லது கிடையாதுன்னு சொல்றாரு. தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள்றாரு. பாருங்க, நாம என்ன பண்ண யோசிப்போம், நம்ம எவனோ ஒருத்தவங்க குறை சொல்றோம் வச்சுங்களேன், அது குறைதானா? அது ஆடு சிந்திக்கிறது கிடையாது. நீ எப்படி சொல்லலாம்? நீ தந்தையான கடவுளை பாருங்க. இன்னைக்கு முதல் வரி அதானே, அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவர் ஆகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. கடவுள் தான் படைச்சு வைக்கிற மனுஷனை படைச்சு இந்தா மகிழ்ச்சியாருன்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்ற கடவுள்? அது நல்லது இல்லைன்னு அவரே முடிவு செய்யாரு. பாருங்க பாப்பீங்க. எனவே நம்ம என்ன நாமளும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது நியாயமாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரிதான், நம்ம தவறு இருக்குது. தந்தையான கடவுளை பாருங்க பார்ப்போம். தான் படைத்த படைப்பையே நல்லது இல்லைன்னு அவரே என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தகுந்த துணையை உண்டாக்குவோம். கடவுள் அன்றே குடும்பத்தை படைச்சிட்டார். அன்றே மனசு தனிமையாக இருக்கக்கூடாது, குடும்பமாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். இந்த குடும்பம்தான் இந்த உலகத்தினுடைய குட்டி திருச்சபை, குட்டி சமூகம். புரியுதுங்களா? அன்றை கடவுள் அது என்ன பண்ணாரு? அந்த குடும்பத்தை உண்டாக்கி வச்சுட்டார். படைத்து என்ன பண்றாரு? நீங்கள் பலுகி பெருகுங்கள். பலுகி பெருகி என்ன பண்ணுங்க? நீங்க இந்த மண் உலகை நிரப்புங்கள். அந்த முதல் அதிகாரம் 28 பாருங்க பார்ப்போம். நீங்க கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல்லுகி பெருகி மண் உலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். நீங்க மகிழ்ச்சியாக இந்த உலகம் உங்களுக்கு தான். குடும்பமா பிள்ளைகளை பெற்று வம்ச விருத்தியாக இந்த உலகத்தையே நிரப்புங்க. கடவுள் படைத்த மாபெரும் இந்த உலகை எவ்வளோ படைத்தார் கடவுள். இந்த படைப்பிலேயே மிக உன்னத படைப்பு இந்த குடும்பம் சொல்லலாம். ஏனென்றால் இந்த மலை குட்டி போடாது, மலை பழுகி பெருக்காது இல்லையா? கடல் அப்படித்தான். மிருகங்கள்லாம் குட்டி போன பழுகி பெருகும். ஆனால் அதுக்கு மனுஷனை விட அது ஒரு என்ன சொல்றது, மனிதன் தான் தலை டாப்பு. அப்போ அவனுடைய அந்த ஆட்சி இருக்குது பாருங்க. அந்த பழுகி பெருகு உலகை நிறைத்து அவன் வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க. அது ஆண்டவருடைய படைப்பிலேயே இந்த குடும்பம் என்பது மிக மிக உச்சாணி கும்பல் வைக்கக்கூடிய ஒன்று. அந்த குடும்பத்தை பற்றி நாம் எனக்கு தியானிக்கவிருக்கிறோம். கடவுள் படைத்த படைப்புகள் அனைத்திலும் டாப் சிகரம் என்பது குடும்பம்னு சொல்லலாம். அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது,
எப்படி இருந்தால் அது வந்து சொல்கிறது, எப்படி இருந்தால் அது ஆண்டவருக்கு உகந்த குடும்பம். நம்ம தியானிக்க இருக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஃபாதர் சொன்னாராம், பெரிய வெள்ளி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சிலுவைகள்லாம் வச்சுருப்பாங்க. சிலுவைகள் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு கோயிலுக்கு கட்டணும்னு சொன்னார் ஃபாதர் சொல்லிருக்கார், வீட்டுக்கு கொண்டு வாங்க. சிலுவை என்றால் துன்பம்னு மக்கள் நம்புவாங்க. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா சிலுவையும் கொண்டு வராங்க கோயிலுக்கு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பொண்டாட்டை தூக்கின்னு வர்றாரு. ஃபாதர் கேட்குறாரு, என்னையா பண்ணுற, எனக்கு பெரிய சிலுவையே இவ தான் என்று. சகோதர சகோதரிகளே, இது மகிழ்ச்சியான குடும்பமா? நகைச்சுவையாக சொல்கிறது இது. ஒருவரை குறை சொல்லி ஒருவர் மகிழ்ச்சி அடைவது, இன்னொரு இவரை குறை சொல்லி இந்த மகிழ்ச்சி அடைவது என்னைய வாழ்க்கை. இன்றைக்கு முதல் மனிதன் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை பாருங்களேன். அப்போது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆவாள். என் சதை அவதான், என் எலும்பு அவன். அப்பதான் அர்த்தம், ரெண்டு பேரும் ஒன்று. இந்த உறவு என்பது இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். இவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் பெண் அழைக்கப்படுவாள். கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள். எனக்கு சினிமா பாட்டெலாம் அடிக்க ரொம்ப விரும்பி கேட்பேன். ஒரு சில பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் இந்த ஒரு பாடல் எனக்கு மிகவும் ஆழமாக பிடிக்கும். அந்த ஆண் பெண் உறவை பற்றி அந்த எப்படி அந்த அன்பு என்ன, ஒரு காதல்லாம் என்ன, அந்த வரி ரொம்ப பிடிக்கும். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு. எப்படி கவிஞை யோசிச்சிருக்கான் பாருங்க. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரிலே கலந்த ஒரு உறவு. அந்த உறவு நான் குடும்ப உறவு பார்ப்போம். அந்த உறவு உயிரிலே கலந்து மிக்ஸ் ஆகிருக்கும் பொழுது எப்படியா பிரிப்பாது நீ சொல்றாங்க பாருங்க. முதல் ஆதி தகப்பன் ஆதாமுடைய டயலாக் இது, என் சதையின் சதையும் என் எலும்பின் எலும்புமான என் மனைவி. இப்படி வாழணும் நம்ம. இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம், எப்படா பிரிவோம், எப்படா. இன்னைக்கு திருமண வாழ்க்கையே ஐயோ எப்படி சொல்றது, இன்னைக்கு மேல்நாட்டு பாணி. திருமணமாகி 6 மாதத்தில் விவாகரத்து, 3 மாதத்தில் விவாகரத்து, என்னவோ 3 மாதங்கள்ல அப்படியே மொத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. எப்படிங்க முடியும் அது? குடும்பத்தை பார்ப்போம். பேப்பர் எடுத்து பாருங்க, நான் போய் சொல்ல பேப்பர் எடுத்து பாருங்க பார்ப்போம். திருமணமாகி 1 வருஷத்துல விவாகரத்து, பிடிக்கல. எப்படி புரிஞ்சுக்க முடியும், வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கு முதல் நற்செய்தி பார்க்கணும். நம்ம ஒரு குரூப் ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்கறதுக்குனே வருவாங்க. அவர்கள் பரிசேயர்கள். ஒரு கேள்வி பாருங்க பார்ப்போம். பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று அவங்க பதில் கேட்குறாங்க. இவர் ஆமாம் முறை தான், தள்ளி விட்டலாம் அப்படின்னு சொல்லாமா? ஸோ என்ன பண்ணுவாங்க, இவரெல்லாம் ஒரு கடவுளுடைய புள்ளன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறேன், குறை சொல்லுவேன். அப்போ ஏசு மறுமணி என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். சரி, நீங்கள் பரிசேயர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, சட்டம் 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 சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு தூங்குவாங்க. அப்போ ஏசப்பா அந்த கேள்வி பாருங்க பார்ப்போம். மோசே உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்ன கட்டளையிட்டார் என்று கேட்டார். மோசே மனவிலக்கு சான்று கொடுத்து விலக்கி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நாங்கள் பொண்டாட்டியை வெட்டி விட்டுடலாமா என்று ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நல்லா கேளுங்க பார்ப்போம். ஒருத்தவன் ஒரு குடும்பத்தில் பிடிக்கல, அவளை அடித்து உதச்சி மனைவியை சித்திரவதைப்படுத்தி அவளை நாசம் பண்ணி அவள் மேலே இல்லாத பொருளை சொல்லி தினமும் அவளை
கொடுமைப்படுத்தி கொல்றதை விட, எப்பா உனக்கு பிடிக்கலையா விட்டு போப்பா சொல்றது புரியுதுங்களா? இதைத்தான் மோசே செய்தார். அவரை பிடிச்சி சித்திரவதை பண்ணி அவரை குமிக்கிறத விட, உனக்கு பிடிக்கலையா விட்டு போ, மாணவர்கள் லெட்டர் எழுதி விட்டு போட்டோம் என்று சொல்ல பாருங்க. உங்களுடைய கடின உள்ளத்தை அவர் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. அவர் உள்ளார சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்றால் மோசே கடவுளை அவருடைய சட்ட சட்டங்களையே உயிராக வாழ்ந்த மனிதர், உயிராக வாழ்ந்த மனிதர். சரிங்களா? அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணக்கூடாதுங்க, கடவுள் இப்படி மோசம் சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க பார்ப்போம், நல்ல கவனிங்க பார்ப்போம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கணவன் தன் தாய் தந்தை விட்டு மனைவியோர் ஒன்று திருப்பான். இது ஆண்டோடைய வார்த்தை ஆதியாகமத்தில். இதை மோசம் தூக்கி போட்டிருப்பாரா? கிடையாது. அப்ப ஏன் இப்படி சொல்றாரு? உங்களுடைய கடின உள்ளத்தை கொண்டு ஒரு மோசம் சொல்லிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காருயா. அதனால இதை வச்சுக்கிட்டு நீங்க உங்க மனைவியை தூக்கி போடாதீங்க. அடுத்து பாருங்க பார்ப்போம். கணவன் தன் தாய் தந்தையை விட்டு மனைவியோர் ஒன்று திருக்கட்டும். இப்படி ஒன்று திருக்குன்னு சொல்லிதான் கடவுள் தொடக்கத்திலேயே 2 பேரையும் படைச்சு வச்சாரு. ஆனா ஃபர்ஸ்ட் விட்டு போயிருக்கலாம் இல்லையா? செய்யலையே கடவுள். பார்த்தாரு, ஆண் தனிமையாக இருக்கிறது நல்லது கிடையாது என்றுதான் பெண்ணையும் படைத்து அந்த 2 பேருக்கும் ஆசை குழந்தைங்க பல்கி பெருகுங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். அந்த வார்த்தையை தெரிந்த மோசே வெட்டி விட்டு போன்னு சொல்லிட்டு இருப்பாரா? உங்களுடைய கடின உள்ளத்தின் பற்றி தான் சொல்லிட்டு போயிருக்காருயா. அதனால என்ன பண்ணக்கூடாது, நீங்க உங்க மனைவியை நீங்க பிரிந்து இருக்கக்கூடாது. எனவே நீங்களே பண்ணணும், கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்காம இருக்கட்டும். திருமண உறவு இருந்த ஆண்டவர் போட்ட முடிச்சு என்னைக்கும் அது யாரும் பிரிக்க முடியாது. புரியுதுங்களா? பிரிக்க முடியாது. அது என்றைக்குமான உறவு. அது ஏன்னா கடவுள் போட்ட முடிச்சு. அவருக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு கடவுளுக்கு முன்கூட்டி வச்சிருக்காரு இல்லையா, யாரும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு ரஷீதா பாருங்க பார்ப்போம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இன்னும் சொல்ற பாருங்க பார்ப்போம். தன் மனைவியை இதற்கு மேலேயும் தன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை ஒரு கணவன் நாடி சென்றால் அதுதான் மாபெரும் விபச்சாரம். அதே போல மனைவி கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆணை தேடி அதுதான் என்ன பண்ணுது, மாபெரும் விபச்சாரம். இப்படிப்பட்ட பரத்தமை முன்னிட்டு என்ன பண்ணலாம், பைபிள் சொல் விலகி இருக்கலாமே ஒழிய என்ன பண்ணலாம், மற்ற காரியங்களுக்காக ஒரு போதும் ஒரு கணவன் மனைவி பிரிந்திருக்க கூடாது. இது இப்படியே இன்னும் ஆலோசிச்சு போனா 1 கொரிந்தியர் அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுவார். அந்த வார்த்தை நான் திருமண வகுப்பு எடுக்கும்போது அந்த வார்த்தை அடிக்கடி மக்களுக்கு அந்த தம்பதிக்கு சொல்லி நான் கிளாஸ் எடுப்பேன். அதை வாசிக்கலாமா? நம்ம பாருங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1 நிமிடம் அந்த பகுதியை எடுத்துக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 7வது அதிகாரம் திருமண வாழ்வுங்கிற டாப்பிக்கில் நிறைய பகுதிகள் அப்படியே வரியாக வரும். கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், இதை மொத்தமும் அந்த பகுதியில் அப்படிங்க கண்டிப்பாக வாசிதான் வரலாம். இறுதியாக பவுல் சொல்லுவார்னா மனைவியை முன்னிட்டு கணவன் சற்று பொறுமையாக இருந்தால் கணவனின் பொறுமையை முன்னிட்டு மனைவி மனம் மாறக்கூடும். எப்படி? மனைவியோ தவறு செய்தோ ஒரு பிழை மனைவியோ குறை வச்சிங்களேன், கணவன் பொறுமையாக இருந்தால் நம்ம இவ்வளோ பொறுமையா இவ்வளோ குடும்பம் பண்றோம், தால இவன் இம்மா பொறுமையா இருக்கிறானே, ஒருவேளை நாம தான் தப்பு செய்யறோமோ என்று மனைவி யோசித்து சமாதானமாக வரக்கூடும். இப்படி வச்சுக்கோங்க. கணவன் ஒரு தப்பு தப்ப வச்சுக்குமே, ஏதோ ஒரு பிழை அவர் குறை இருக்குது,
மனைவி பொறுமையாக இருந்தால் இந்த பொறுமையை முன்னிட்டு கணவன் யோசிப்பான், நம்ம இவ்வளோ பண்ணுறோம், பொண்டாட்டி இவ்வளோ தன்மையாக இவ்வளோ பொறுமையாக இருக்காளே, ஒருவேளை நாம தான் தவறு செய்கிறோமோ என்று மனைவியின் பொறுமையை முன்னிட்டு கணவன் மனம் மாறக்கூடும். எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் குடும்பத்தில் அனுசரித்து பொறுமையாக இருங்கள் என்று அற்புதமான வரியை பவுல் சொல்லியிருப்பாருங்க. இந்த வார்த்தையை வாசி காட்டுறேன் பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 13. சகோதரி ஒருவரின் கணவர் நம்பிக்கை கொள்ளாதவரானாலும், கணவன் அவர் நம்பிக்கை ஒரு ஏதோ குறை வச்சுக்கோமே, ஏதோ குறைவுள்ள நபராக இருக்கா வச்சுக்குவோம், தொடர்ந்து அச்சகோதரியோடு வாழ உடன்பட்டால் என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கணும். நம்பிக்கை கொள்ளாத கணவர் நம்பிக்கை கொண்ட தன் மனைவியால் தூயவராகிறார். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். இந்த பகுதி மிக மிக ஆழமான, இதுதாங்க நமக்கு இந்த இருக்கிற குடும்பத்திலேயே இப்போ இருக்கிற சமுதாயத்தில் பிரச்சனைக்கு தான் காரணம். நீ 1ன்னா நான் 2, நீ 4ன்னா நான் 8, இதுதான் இங்கே ஓடுற வழியே. இருக்கட்டும், தன் புருஷன் தானே, கொஞ்சம் விட்டு கிடையாது. பவுலுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். நம்பிக்கை கொள்ளாத கணவர், நம்பிக்கையில் ஒரு சிறு குறைன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு குறை கணவர்கிட்ட இருக்குது வச்சுக்கோமே, கணவர் நம்பிக்கை கொண்ட தன் மனைவியால் தூயவராகிறார். கண்டிப்பாக யோசிச்சுப்பான் இல்லையா, நம்ம இவ்வளோ இருக்கிறோம், நம்ம மனைவி இவ்வளோ பொறுமையாக இருக்காளே, நம்ம அவ்வளோ நம்பிக்கையாக அவ்வளோ இருக்காளே, அப்போ நம்ம தான் தவறு செய்யணும் என்று கணவன் யோசித்து அவன் தூயவராக மாறக்கூடும். எதனாலே? மனைவியினுடைய அன்பினாலே, பொறுமையினாலே. அது அதே மாதிரி அவ்வாறு நம்ம இந்த நம்பிக்கை கொண்ட கணவரால் மனைவி தூயவராகிறார். புருஷன் என்ன பண்ணணும், மனைவி ஏதோ ஒரு குறை சரிப்பா, கணவன் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உன் நம்பிக்கையின் பொருட்டு உன் மனைவி நல்ல பிள்ளையா மாறுவார். இதுதான் ஈஸியாக சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விட்டு இதுதான் இந்த இது எல்லாம் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே சூனியம், வாழ்க்கையே சூனியம். ஒருவரை விட்டு கொடுத்து தாங்கி வாழுது என்பது இதான் குடும்ப வாழ்க்கை, இதான் லைஃபு. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதே முறையைத்தான் நாம் நம்முடைய திருச்சபையிலும் பின்பற்ற வேண்டும். எப்படி குடும்பத்தில் ஆண் பெண் கணவன் மனைவி உறவு இருக்கிறதோ, இந்த குடும்ப உறவை போலத்தான் இந்த நமக்கும் தந்தைக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு இப்படித்தான். இதைத்தான் இன்றைய 2ஆம் மாதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க பார்ப்போம். கடவுள் தமக்கென்று எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை தம் ஆட்சியில் பங்கு பெற வைக்கிறங்கிறதுக்காக என்ன பண்றாரு, மக்கள் சேர்க்கணும் முற்படுறாரு. ஆனால் மக்கள் பாவிகளா இருக்கிறாங்க. அப்போ தன் மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய துன்பத்தின் வழியாக என்ன பண்றாரு, அவரை இயேசுவை நிறைவுள்ளவராக்கி அவர் வழியாக நம்ம எல்லோரையும் கூட சேர்த்துக்கிட்டார். இதனால் என்ன பண்ணுறது, நாம் இயேசு இவர்களை சகோதரர் அழைக்க உரிமை உண்டு, வெட்கப்படவில்லை. அப்போ இயேசு நம்முடைய சகோதரர், தந்தை நம்முடைய அப்பா, குடும்ப உறவு தான். இந்த குடும்ப உறவு நம்ம என்ன பண்ணுறோம், நீ பிச்சுக்கிட்டு இருக்கலாமா? எவ்வாறு சமூகத்தில் வாழ்கிற ஒரு குடும்பம் போல நம்ம திருச்சபையும். அப்போ இந்த குடும்பமும் திருச்சபையும் ஒன்று. என்னுடைய மூத்த சகோதரர் தான் ஏசப்பா. அப்போ குடும்பத்தில் என்ன மனத்தாங்களோ அனைத்தும் திருச்சபையிலும் இருக்கும். கடவுள் நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறார். துன்புறும் ஊழியன் காரி உமிழ்வோருக்கு தன் முகத்தை காட்டுறாரு. இன்னும் என்ன சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா வந்தாரு,
தரை மட்டும் தன்னை தாழ்த்தினார். அடிமையின் கோலம் பூண்டு. பிலிப்பியரில் சொல்ல பாருங்க, சொல்ல பாருங்க பவுலுடைய வார்த்தைகள். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் மனுஷனா பிறந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவு, அதுவும் சிலுவை சாவு, அவமான சாவு, சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். அப்ப கடவுள் நமக்காக எவ்வளவோ விட்டு கொடுக்கிறார். பவுல் வார்த்தை வாசிக்கும் நம்ம கணவன் மனம் திரும்பும் பொருட்டு மனைவி பொறுமையா இருக்கலாம், மனைவி மனம் திரும்பும் பொருட்டு கணவன் பொறுமையா இருக்கலாம். பவுலுடைய வார்த்தை. ஏசப்பா செய்யறாரு பாருங்க பாப்பீங்க. ஏசப்பா பொறுமையா இருக்கிறாரு, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். உச்சபட்சமாக தன் உசிரியே கொடுத்தார். நாம நமக்கு ஏசப்பாக உசுரை கொடுக்க வேண்டாம், அது ஆண்டவரும் கேட்பதும் கிடையாது. சொல்ற வார்த்தை, என் மகளே என் மகளே என் புள்ள வார்த்தைக்கு செவி கொடு. யாரோட சொல்ற வார்த்தை தான். அவர் ஆனசாந்தப்போ இவரே அன்பார்ந்த மகன், இவன் என் பிள்ளை, இயேசு என்னுடைய பிள்ளை, இவன் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி கொடுங்கன்னு இன்னும் சொல்லிட்டே இருக்காரு. நாம தான் என்ன பண்றோம், அவருக்கு செவி கொடுக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். எப்படி இந்த உலகத்திலே குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளைங்க விட்டு கொடுத்து, இதுதான் வாழ்க்கை. உங்ககிட்ட குறையா சரி நான் அனுசரிச்சு போறேன், ஏன்டா நீ அனுசரிச்சு போய், இப்படிதான் வாழ்க்கை. அதே போல திருச்சபையிலே ஏசப்பா மட்டுமே அனுசரித்து போகணும், நான் எப்படி தான் நிற்பேன் என்று இருப்பது எந்த வகையில் நியாயம்? சிந்திச்சு பார்க்கணும் நம்ம சகோதரர்களே. ஏசப்பா நாம் எல்லோரும் யாவை இறைவன், நாம் எல்லோரும் அவருடைய மாற்றில பங்கு பெறும்னு சொல்லிட்டு தன் பிள்ளையே இந்த உலகத்துக்கு அனுப்பி பாடுகள் துன்பத்தின் வழியாக அவர் என்ன பண்ணாரு, தன்னை மேலே எடுத்துக்கிட்டார். தன் பிள்ளையை துன்புறுத்துறாரு தந்தை, நாம் பெரும் பொருட்டு. ஆனால் அதை நம்ம உணராம நம்ம என்ன பண்றோம், நம்ம தான் தொண்டத்தனமான வாழ்க்கை. இந்த குடும்பத்திலே மனமாற்றம் இருக்குமா சிந்திச்சு பார்க்கணும். இப்போ குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, திருச்சபை ஒரு குட்டி குடும்பம், ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை, இந்த திருச்சபை ஒரு குட்டி குடும்பம். தான் யார் நம்முடைய அப்பா, ஏசு நம்ம அண்ணன், நம்மலாம் கூட கூட போன தம்பி தங்கச்சிங்க. பாருங்க பார்ப்போம். இந்த இரண்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் வேற என்னைக்கே அந்த உலகத்துல குறை வேணும்? இந்த குடும்பமும் மகிழ்ச்சியா இருந்து, இந்த குடும்பம் மகிழ்ச்சியா, திருச்சபைங்கிற இந்த குட்டி திருச்சபையும் மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா? இந்த அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது, எந்த குறைவும் கிடையாது, ரெண்டுமே மகிழ்ச்சி, ரெண்டுமே இது திருச்சபையும் செழிப்பா இருக்குது, குடும்ப வாழ்க்கை செழிப்பா இருக்குது. இரண்டும் மகிழ்ச்சியாக கடவுளுடைய பாதை ரெண்டுமே பயணிச்சிங்கன்னா அப்பாவுக்கு இதோட வேற என்ன மகிழ்ச்சின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிச்சோம். சகோதரர்களே, கடவுள் உருவாக்கியது குடும்பம், ரெண்டு குடும்பத்தையும் சொல்றேன் நான். சமூக குடும்பமும் சரி, திருச்சபை குடும்பமும் சரி, ரெண்டுத்தையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். இந்த ரெண்டு குடும்பங்களும் தந்தையான இறைவனுக்கு பாத்திரமாக இருந்தால், தந்தையான இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தால், தந்தை காட்டிய பாதையில் ரெண்டு குடும்பம் போச்சுன்னு வச்சுங்களேன், ரெண்டு குடும்பமும் அப்பாவுடைய பாதையில் அவர் காட்டுற வழியில் பயணிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகமே சொர்க்க பூமி, வேறும் சொல்வதற்கு இல்லை. சகோதரர்களே, எனவே திருச்சபைகிற குடும்பத்தையும் சமூகம் இந்த குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாதையை திருப்பி பயணிக்க அவருடைய பாதம் ஜெபிப்போம். நிச்சயமா கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சந்திப்போம்.